ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ராதாவனத்துலேருந்து ராதா பேசுகிறேன். இப்போது மாடி தோட்டமும் எனக்கு வைக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்குது. தோட்டத்துக்கு போக மீதி நேரத்தில் தான் வந்து இந்த மாடி தோட்டத்தை வைக்கிறேன். ஸோ மாடி தோட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு முயற்சியாக வந்து நான் இலப்பெரண்டையும் கத்திரிக்காய் செடியும் வச்சுருக்கிறேன். இதை பாருங்கள், இதுதான் வந்து இலப்பெரண்டை. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா, இலப்பெரண்டையில் வந்து எந்த வித பூச்சி தாக்குதலும் வரலை. மாடி தோட்டம்னு வச்ச உடனேயே இங்கே பாருங்கள், இந்த அஸ்வினி பூச்சி, அதாவது சாறு உறிஞ்சு பூச்சின்னு சொல்லுவாங்க, அது என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி வந்து நிறையா வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு காரணம் வந்து மாடி தோட்டத்தில் வந்து எறும்புகள் வந்து நிறையா இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து சாறு உறிஞ்சும் பூச்சி என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி பின்னாடி இலைக்கு பின்னாடி இந்த மாதிரி நிறைய முட்டைகள்லாம் போட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் நாங்கள் வந்து தோட்டத்தில் வேலை பார்க்கும்போது எங்களுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் வந்ததில்லை. ஸோ எனக்கு வந்து இப்போ மாடி தோட்டம் வச்ச உடனே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, எங்கள் தோட்டத்தில் வந்து 2 ஏக்கருக்கு வந்து வேப்பம்புண்ணாக்கு போடுறதுக்காக வச்சுருப்போம். ஸோ அதில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த வேப்பம்புண்ணாக்கை வந்து நான் போட்டு விட்டேன். நான் போட்டு விட்டதுக்கப்புறம் எனக்கு என்னமோ இந்த இலை வந்து கொஞ்சம் தேறி இருக்குது. அதாவது காய்ச்சல் வந்துட்டு கொஞ்சம் சௌரியமானவங்க எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி இந்த இலை வந்து கொஞ்சம் தேறி இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் தான் நோட் பண்ணேன், இந்த வேப்பம் புண்ணாக்கு போட்டோடனே இந்த இங்கே கீழேலாம் வந்து எறும்புகள் வராமல் இந்த இலை வந்து இந்த தொட்டியோட இந்த க்ரோ பேக்கோட எட்ஜை தொடுது இல்லையா, இது மூலமாக இந்த எறும்புகள்லாம் ஏற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ இந்த எறும்புகள் வந்து எப்படியுமே இதில் ஏறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரைன் செல் வாங்கி இதை கொஞ்சம் நல்லா உயரமாக வச்சுட்டு இந்த ட்ரைன் செல்லை சுற்றி வந்து நான் எறும்பு பொடி போட்டு விட்ருக்கிறேன் நான். ஸோ இது போட்டதுக்கப்புறம் இந்த ஏறின எறும்பு வந்து எப்படி இறங்குறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ஓரளவுக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிரும். ஸோ இதுக்கப்புறம் உள்ள இந்த முட்டைகளை வந்து நம்ம கொஞ்சம் கையை வச்சு, ஏன்னா மாடி தோட்டங்கிறனால ஒரு இருக்கிறது வந்து கம்மியாக தானே இருக்கும் செடி. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து இப்படி கையை வச்சு இந்த முட்டைகளை வந்து நசுக்கி விட்டுறலாம். பெருசாக வந்து இந்த அஸ்வினி பூச்சி பரவுறதுக்கு காரணமே வந்து இந்த எறும்புகள் தான். எறும்புகள் வந்து வேணும்னு பண்ண மாட்டாங்க. ஒரு செடியிலேருந்து இன்னொரு செடிக்கு போகும்போது அதோட காலில் வந்து இந்த அஸ்வினி பூச்சியோட முட்டைகள் வந்து ஒட்டிக்கிரும். ஸோ அப்போ வந்து அப்படித்தான் அது வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அதை வந்து முட்டைகளை வந்து கேரி பண்ணுறது. ஸோ இது வந்து இப்படியே போயிட்டு அந்த அஸ்வினி பூச்சி, சாறு உறிஞ்சுற பூச்சி வந்து பெருகிக்கிட்டே போச்சுன்னா என்னாகும்னா, இலை வந்து இலையோட சாரை வந்து உரிய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி இலை வந்து மஞ்சள் கலரில் ஆகி அது வந்து உதிர ஆரம்பிச்சிடும். பெருசாக வந்து செடிகளும் வளராதுங்க. ஸோ இதுதான் வந்து மாடி தோட்டத்தோட ஃபெயிலியரு. ஸோ இது ஒன்றை கட்டுப்படுத்திட்டோம்னாலே போதும். நம்ம வந்து செடி வைக்கும்போதே நம்ம வந்து மேலே கொஞ்சம் வேப்பம் புண்ணாக்கை வந்து நம்ம தூவிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வந்து வராமல் தடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நிறையா வழி இருக்குது. வேப்ப எண்ணெயை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம், வேப்பம் புண்ணாக்கை வந்து போட்டு விடலாம். என்னை கேட்டால் வேப்பம் புண்ணாக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அது வந்து மண்ணில் போடும்போது மண்ணில் இருக்கக்கூடிய வேறு பூச்சிகளோ, அதாவது தீமை செய்யக்கூடிய பூச்சிகளோ இந்த வாடைக்கு வந்து வரமாட்டேங்குது. அது போக வந்து இந்த இலை, இது வந்து ஒரு புது வகையான ஒரு செடி. இது இலை பெரண்டை, இது பெரண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுலேயே இது வந்து இலை பெரண்டை. அதாவது இது வந்து இலையை சாப்பிடுவாங்க, பெரண்டை வகை தான் இது. வந்து இலையை சாப்பிடுவாங்க. பெரண்டையை வந்து நம்ம எப்படி செய்வோம், தொக்கோ இல்லை சட்னியோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அதே தான் இது இலையை வந்து நம்ம எடுத்து சாப்பிடுவோம். இதுவும் வந்து பெரண்டையில் இருக்கக்கூடிய அத்தனை மருத்துவ குணங்களும் இதில் வரும். இந்த செடி வந்து ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டெம் இப்படி கிள்ளி வச்சாலே போதும், உடனே அது வந்து வேர் விட்டு வந்துடும். ஸோ எனக்கு வந்து ஒருத்தவங்க கொடுத்தது தான் நான் இப்படி வச்சுருக்கிறேன் நான். ஸோ இதில் வந்து எனக்கு இத்தனை நாள் வந்து எந்த வித கணுக்களும் விடலை. இப்போ வந்து நான் மாடி தோட்டத்தில் இதை வச்சுட்டு ஜீவாமிர்தம் நான் ஊற்றுனேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் இங்கே பாருங்கள் எத்தனை இலைகள் வந்து விட்டுருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே இதாக இருக்குது. இதுலேயும் பாருங்கள் கொஞ்சம் க்ரோத் இருக்குது. இந்த மாதிரி வந்து புது இலைகள்லாம் வந்து விட்டுருக்குது. ஸோ இதுதாங்க மாடி தோட்டத்தோட ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ நான் இனிமேல் என்னென்ன அப்டேட் பண்ணுறேனோ அதையும் நான் போட்டு விட்றேன் நான். அதே சமயம் ராதாவனத்தில் நடக்கிறதையும் நான் உங்களுக்கு வீடியோவாக நான் அனுப்புகிறேன் நான். என்ஜாய் பண்ணுங்கள். ஒரே ஒரு சின்ன உதவி, சப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்க. இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்கிற உதவி தான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.